அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கை நமக்கு உண்டு. அன்னையின் பரிந்துரை நம் குடும்பங்களுக்கும் நம் சமூகத்திற்கும் நம் இந்திய நாட்டுக்கும் நிறைவாக கிடைக்கும் என்று அன்னையின் பாதித்து விண்ணப்பங்களை ஒப்படைப்போம். அன்னை வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை. அன்னையின் பிள்ளைகள் என்றால் அந்த முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ நமக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பும் கடமையும் இந்த சமூகத்தில் உண்டு. அந்த பொறுப்பையும் கடமையும் இதுவரை செய்தோமா என்று எண்ணி பார்ப்போம். நம் பொறுப்புகளில் தவறு இருந்தால், கடமைகளில் தவறு இருந்தால் ஆண்டவருக்கு முன்பாக நாம் சிரம் தாழ்ந்து மனவருந்தி மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை